தாம்பரம் சானிடோரியம் அரசு மருத்துவமனையில் குரோம்பேட்டையைச் சேர்ந்த யசோதா என்ற வயதான பெண்மணியை அவரது மகன் சிகிச்சைக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் அங்கு தவறான ஒரு அலட்சிய போக்குடன் அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவருடைய தாயார் உயிரிழந்த பிறகு மருத்துவர்களும் செவிலியர்களும் கூடி நின்று சிகிச்சை செய்வது போல் அங்கு நடித்தார்கள். என் அம்மாவுக்கு உடனடியான சிகிச்சை செய்ய முன்வரவில்லை. மேலும் எனக்கு அலட்சியமாகவும் மன உளைச்சல் தரும் வகையிலும் நடந்து கொண்டார்கள் என்கிற ஒரு புகாரை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் பலதரப்பட்ட சாமானிய மக்கள் பலவிதத்திலும் பலவித சூழலிலும் பாதிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். கடந்த காலங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் பல தரப்பிலும் புகாராக தெரிவிக்கப்பட்டும் சரியாக எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு எனக்கே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இது போன்ற ஒரு பெரும் அசம்பாவிதமும் பெரும் துயரத்தையும் நான் நேரில் சந்தித்தேன். ஆகவே தமிழக அரசு மருத்துவமனைகளில் அரசு பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் பொதுமக்களிடம் அநாகரிகமாக நடக்காமல் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உயிர்காக்கும் பணியை உன்னதமாகவும் நேர்மையாகவும் விரைந்தும் செயல்பட அறிவுறுத்த வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறேன். இது போன்ற அசம்பாவிதங்களில் ஈடுபடக்கூடிய அரசு மருத்துவர்களாக இருக்கட்டும் மற்றும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து மக்கள் காக்கும் அந்த உன்னத பணியான உயிர்காக்கும் பணியை எந்தவித தாமதமின்றி விரைந்து கிடைக்க செய்ய அரசு முன்வர வேண்டும்.